ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தமிழகத்தில் 2024-25 ஆண்டில் வீடுகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள மின்சாரத்தில் வெறும் 16% மட்டுமே மின்சார வாரியத்தால் சொந்தமாக உற்பத்தி செய்யப்படுகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இன்று வரை 1 மெகாவாட் அளவு கூட புதிய மின் திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை. 10,158 கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்ட 800 மெகாவாட் திறன் கொண்ட வடசென்னை அடல் மின் நிலையம் கடந்த ஆண்டு மார்ச்சில் திறக்கப்பட்டு 20 மாதங்களாகியும் இன்று வரை அதில் வணிக ரீதியிலான மின் உற்பத்தி தொடங்கப்படவில்லை. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதன் மூலம் மட்டும் மின் வாரியத்திற்கு இதுவரை 1,28,363 கோடி ரூபாய் கூடுதலாக வருமானம் கிடைத்திருந்தாலும் மின்சார கொள்முதலில் நடக்கும் ஊழல்களால் மின் வாரியம் இன்னும் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தனியாரிடம் மின்சாரம் வாங்கி பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்வதற்காகவே மின் திட்டங்களை செயல்படுத்த திமுக ஆட்சியாளர்கள் மறுக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழகத்தில் 2024-25 ஆண்டில் வீடுகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ள மின்சாரத்தில் வெறும் 16% மட்டுமே மின்சார வாரியத்தால் சொந்தமாக உற்பத்தி செய்யப்படுகிறது என்றும், தமிழக மின்சார வாரியம் 80.66% மின்சாரத்தை வெளியாரிடமிருந்துதான் வாங்குகிறது என்றும் அன்புமணி விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவரை 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. 2025 செப்டம்பர் வரை தமிழக மின் வாரியத்தின் மொத்த கடன் 1,80,000 கோடி ரூபாயாக உள்ள நிலையில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் தமிழக மின் வாரியத்தின் கடனுக்காக செலுத்தப்படும் வட்டி 259% அதிகரித்துள்ளது.